எங்கள் வீட்டு தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து மாதுளஞ்செடி, இது வந்து மருதாணி செடி. நிறைய டைம் பறித்து வச்சுருக்கோம். தொட்டிக்குள்ளே தான் வச்சோம், கீழே மண்ணுக்குள்ளே ஊறிடுச்சு, அதனால் தொட்டி எடுக்கவே இல்லை. அதுக்கடுத்து இது வந்து சந்தன கலர் செம்பருத்தி செடி. ரொம்ப பெருசாக போகுது, ஆனால் பூ பூக்க மாட்டேங்குது, நெயல் அதிகம். அடுத்தது இது மாங்காய் மரம், நீட்டி மாங்காய். இது மாங்காய் நிறைய காய்க்குது, குரங்கு வந்து சாப்பிட்றது, கிடைக்கவே மாட்டேங்குது. அடுத்தது முருங்கைச்செடி. முருங்கைச்செடி பெரிய மரம் தான், வெட்டிட்டோம். அடுத்தது வாழைச்செடி, அது கீழே வந்து கற்றாழை செடி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தா இது வந்து கள்ளி செடி, கள்ளி வெத்தலை செடி இருக்குது அது மேலே. இது வந்து மாதுளஞ்செடி. அதுக்கடுத்து வந்து இது கொய்யா. இது கொய்யாவும் வளர மாட்டேங்குது. அதுக்கடுத்து பப்பளி மரம் இருக்குது, கருவேப்பிலை செடி இருக்குது. இந்த கருவேப்பிலை நல்ல வாசம். இந்த கருவேப்பிலை இலையில் பாருங்கள், இது ஒரு பூச்சி, பார்க்க ஒரு மாதிரி தெரியுது. அதுக்கடுத்து இது ஒரு செம்பருத்தி, இதுவும் இன்னொரு கலர் ஒத்த செம்பருத்தி. இது சீதா செடி. இது வந்து நெல்லிக்காய் மரம், நெல்லிக்காய் சின்ன சின்ன நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய். இது 2 தென்னை மரம் இருக்குது. இது வந்து ஆரஞ்சு. அடுத்தது கனகாமரம் செடி, சின்ன சின்ன பூச்செடி, மல்லிகைப்பூ செடி, நிறைய செடி மரம்லாம் இருக்குது.